அதாவது எப்புட்றா இந்த Netflix காரனுக்கு மட்டும் எப்படி இப்படி தரமான குவாலிட்டியான சீரிஸ் கிடைக்குதுன்னே தெரியல. பேக் டு பேக் செம்ம குவாலிட்டியான தாறுமாறான சீரிஸ அதுவும் லிமிட்டட் சீரிஸா குடுத்தாலும் சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில மேட் யூனிகார்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நம்ம ஒரு பக்கம் கொரியன் சீரிஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் நெறைய. ஆனா இன்னொரு பக்கம் தாய்லாந்தோட சீரிஸ் இப்ப ரீசென்ட் டைம்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் ஆகுது. அதுல ஒண்ணு தான் இது. தாய்லாந்துல நடந்த உண்மை கதை. அங்க இருக்கிற யூனிகார்ன்ங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட உண்மை கதைய அப்படியே வந்து ரொம்ப அழகா நமக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லவ் வேணுமா லவ் இருக்கு, ஆக்ஷன் அது கிடையாது. நிறைய வந்து இன்ஸ்பைரிங் மொமெண்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், துரோகமா இருக்கட்டும், சஸ்பென்ஸா இருக்கட்டும், அப்படியே கூட்டு போய் ஒரு மொமெண்ட்ல வச்சு முடிப்பாங்க. அப்படியே ஒரு எமோஷனலா இருந்தது. இன்ஃபேக்ட் இது தமிழ்ல கூட கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தாய் லாங்குவேஜ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் ஃபாலோ பண்ணாலும் சரி. ஆனா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீரிஸ். நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, உங்க தலைமுறையில நீங்க தான் முதல் முறை பிசினஸ்க்குள்ள அடி எடுத்து வச்சு அதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா கனெக்ட் ஆகும். எனக்கு அப்படிதான் இருந்தது. நிறைய விஷயங்கள் ஆஹா இது நமக்கு நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி நிறைய நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு தாறுமாறான குவாலிட்டியான சீரிஸ். போய் பாருங்க. மேட் யூனிகார்ன் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.